இன்றைக்கி நொய் அரிசியில் பருப்பு சாதம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டு உரித்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்ட பிறகு நொய் அரிசி 1 கிளாஸ், 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, 1/4 கிளாஸ் பருப்புக்கு 1/2 கிளாஸாக நம்ம ஊற்ற போகிறோம். மொத்தமாகவே 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இப்போ 2 விசிலுக்கு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சான்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம தம்மில் வைக்க போகிறோம். இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சான்ட்டு பார்த்துடலாங்க. நொய்யில் செஞ்ச பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.